நாங்க தான் உங்களுடைய பெரிய கப்பல். லெக்சர் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து என்னோட அண்ணனோட பையனுக்கு அதாவது என் கூட பிறந்த அண்ணனோட பையனுக்கு வந்து காது குத்து இல்ல மொட்டை சாரி மொட்டை போடுறோம் ஃபர்ஸ்ட் மொட்டை அவனுக்கு. ஸோ வந்து ஃபேமிலி யார்ட்டையுமே சொல்ல நிறைய பேர் கேட்பீங்க அவங்கள்ட்ட சொல்லலையா எங்கள் அத்தை மாமாட்ட சொல்லலையா எங்கள் அக்கா இவங்க அண்ணாணிட்ட சொல்லலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இது சம்பவங்கள்லாம் நடந்தனால யார்கிட்டையும் சொல்லல, நாங்களுமே சாமியெல்லாம் கும்பிடல, அவங்க மட்டும் தான் கும்பிட்டாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க தெரியும் உங்களுக்கு. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். கிளம்பி மொட்டை போட போற. தரிசனம் எங்கடா போற? எங்க போற? அப்பா பார்த்து சொல்லு. எங்க போற? என்னைய பார்த்து சொல்லு. மாப்பிள்ள மொட்டை போட போறியா? சரி சரி. வீடு கோயில் போயிட்டு இருக்கோம் எல்லாருமே. மொட்டை டைம் 10 to 10 மணிக்கு மேலே தான் 4 நேரம் இருக்கு. அதனால போதும் போதும். நீ வந்து தட்டு 3 தட்டு வச்சுருவாங்க. காது குத்து பண்ணும்போது பெருசாக பண்ணிக்கிறாங்க 3 தட்டு. யார்கிட்டையுமே நம்ம சொல்லலை, நம்ம மட்டும்தான் மொட்டை போடுறோம். டேய் நீ வைடா தர்ஷா. இந்த தர்ஷா அம்மாடு அம்மாடு அருள் ஒன்று வாங்கிக்க. அருள் சாமி கும்பிட முடியாது, அதனால இங்க மொட்டை போடுற இடத்துல இருந்துட்டு மொட்டை போடுற இடத்துல தான் நம்ம சாமி தான். ரித்து உட்கார்ந்துருக்காரு, என்ன அழுகா போறாரு. ரித்து ரித்து இங்க பாரு, அத்தைய பாரு. தர்சா ஓ மணில வச்சுக்கோ, மொட்டை போட்டுருமா? கப்பு, ஆமாம் கப்பில் எடுத்துட்டு அம்மா அந்த இதை எடுமா, அந்த அட்டை எடுமா. வீசுறதுக்கு காற்று இல்லை, அவனுக்கு தேவைப்படும், வேத்துரும். கடைக்கு போயிருப்பாரு நினைக்கிறேன். அந்த அட்டை எடுப்பாப்பா, அந்த அட்டையை எடுப்பா. ஒண்ணு இல்ல உங்களுக்கு என்ன ஒண்ணு இல்ல. நீ அவனை பிடிச்சிக்கோ, நான் காலை ஊனாத. மாப்பிள்ளை பிடிப்போ, உனக்கு போட மாட்டேன், மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் மொட்டை. நீ குளிச்சிட்டல்ல, நீ குளிக்காம இருந்தாலும் உனக்கு மொட்டை போடுவோம். இல்ல இல்ல அது வச்சுக்கலாம். ஆஹா இல்ல இல்ல இவனுக்கெல்லாம் வேண்டாம், குடிக்க வேண்டாம், குடிக்க வேண்டாம். இல்லடா இவன் சின்ன பிள்ளை தானடா, குடிக்க வேண்டாம். அத்தை இருக்க பாரு, கைய பிடிச்சி
மாப்பிள்ளைய கூப்பிடுறீ. இங்க பாருங்க, அழகா இருக்கு புள்ள. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஏய் லட்சு, நீ போய் குளிச்சுட்டு வந்துரு. சாரி அப்பா, வீட்டு சாவி கூட லட்சுக்கு. ரித்து, அம்மல பிள்ளை இங்க பாரு, அத்தைய பாரு. எதுக்கு அத்தைய பாருங்க. சரி அம்மா, சரி தண்ணி ஊத்திரும். இங்க பாரு அத்தைய. பல்லுனாவது கடிப்பான், பல்லுல. வாங்க மாமா, வந்து ட்ரெஸ்ஸை போட்டு விடுங்க மாமா. உன் மாப்பிள்ளைக்கு, உன் மருமவனுக்கு. நாங்களும் தான். சரி, அவன் ட்ரெஸ் போட்டு விடுற. அது அங்கிட்டு போயிருக்கு. இந்த ட்ரெஸ் போட்டு பால் வீடியோ எடுக்கிறது அவனுக்கும் தெரியுது. உனக்கு என்னம்மா கையை தள்ளி வை தர்சம். அதுல வைக்காதாம்ல. அப்படியே விட, அப்படியே போடு. என்ன போடுற ஆமா மாமா தரிச மாதிரியே இருக்கானுமா அருளே, தரிச மாதிரியே இருக்க மாதிரி இல்ல. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டோன்னு அழ ஆரம்பிச்சிருவோம்ல. ரித்து ராஜா சாமி கும்பிட்டு மாமா தான் முதல்ல செப்பல் வாங்கி கொடுத்துருக்காரு. கரெக்டா இருக்கு.
வந்து பாரு ஜமீன ஆனதா மாலை எதுல கட்ட சரி சரி போங்க இங்கே வாங்க. ஸோ சாமி வந்து அவங்க கும்பிட்டாங்க, நம்ம வெளில இருந்து இப்போ தான் உள்ளே வந்தோம். சாமி கும்பிட்டு வருவாங்க. இதுக்கப்புறம் என்ன லட்சு? கறிசோறு கறிசோறு சாப்பிட வேண்டியதுதான், அவ்வளோதான். பொங்கல் நல்லா பொங்கல் மொட்டை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. என்ன இருக்கிற மொட்டை வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, சூப்பராக. ஸோ வந்து காது குத்திருந்தாங்கன்னா நம்மளால ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரியல. பட் அடுத்த காது குத்துக்கு வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்போம். மொட்டை மட்டும் தான் அடிச்சிருக்கோம். இங்கே மொட்டையும் காதும் ரெண்டும் ஒன்றா தான் பண்ணுவாங்க. நம்ம மச்சா வந்து லேட்டாக பண்ணிக்கோ அப்படின்றாப்புல மொட்டை மட்டும் தான் போட்டிருக்கோம். மொட்டை அவங்க குலதெய்வம் கோயிலில் போட்டிருக்காங்க. ஏன்னா இவன் தான் தாய் மாமா. ஆமாம், நான் தான் தாய் மாமா. எதுவுமே செய்யலைன்னு எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக காது குத்துக்கு ஏதாவது என்னெல்லாம் முடிஞ்சது சிறப்பாக பண்ணிடுவோம். எல்லா மருமனுக்கு என்ன பண்ணணும், இந்த மருமனுக்கும் அதே மாதிரி தான். பாரஞ்சனா இந்த மருமனுக்கும் பார்க்கக்கூடாது. ஆமாம். ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தங்கத்துக்கு ரித்து பெத்தாரே, இங்க பாருடி. என்னடி என்ன பண்ணுது என் பிள்ளை? ரித்திக்கு மொட்டை போட்டு தர்ஷன் மாதிரி இருக்கானா? எல்லாரும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மொட்டை போட்டதும் காசு வந்துடுது. எனக்கும் காசு வந்து ஓரளவுக்கு செலவுக்கு காசு உடனே இங்க வந்தோடனே 3 பேர் பேமெண்ட். இந்த ரூமை மட்டும் நம்ம பேர் எழுதி வைங்க, ரொம்ப பேசாம. அதான் இங்க இந்த வீட்டுக்கு வந்தாலே ஒரு ராசியான இடம் தான். ஏன்னா அதிகமா இந்த ரூம் எப்பயுமே நமக்கு தான். வந்தா போனது வந்து அதிகமா நான் சேல் பண்ண ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சது எல்லாமே நம்ம இங்க தான். ஐடி எல்லாம் இங்க தான் ஆரம்பிச்சோம். நல்லா போச்சு. அது என்னன்னு தெரியல, இங்க வந்தோடனே பூ போயிருக்கு, நிறைய பூ போயிருக்கு. இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. பூ போகுது, பூவே இல்லை. போய் திருப்பி வாங்கணும், போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் நான் இன்னைக்கு கட்டியிருக்கிற சாரி வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இல்லை. ஸோ யாரும் கேட்டுறாதீங்க. இது வந்து எங்கள் அண்ணாணி எடுத்து கொடுத்தது. லெச்சு போட்டுக்கிறத எங்கள் அண்ணாணி எடுத்து கொடுத்தது இருக்கு. ஆனால் இது வந்து டிஷ்யூ ஃபேப்ரிக்ல வந்து சாரி ரேட்டு கொஞ்சம் கூட. ஆனால் இது வந்து டிஷ்யூ ஃபேப்ரிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தர்ஷனுக்கும் லெச்சுக்குமே சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு. ரித்துக்கு தான் அழகாக எடுத்திருக்கேன் அத்தை. ஸோ தென்காசியில் எடுத்திருந்தா இன்னும் நல்லா கிராண்டாக எடுத்துருக்கலாம். ஸோ இங்கே வந்து தான் நான் எடுத்தேன். ஆச்சி வேற அங்கேருந்து சென்னையிலேருந்து அவசரமாக வந்து மறுநாளே கிளம்பி வந்தது கொஞ்சம் நமக்கு டிலே ஆயிடுச்சு. மற்றபடி நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்து வந்து மதியான சாப்பாடு தான். கோழி மட்டும்தான், கெடாலாம் கிடையாது, மட்டன்லாம் கிடையாது, வேணாம். ஆமா, நான் ஒரே ஒரு வாட்டி இருந்தேன் மாசமா இருக்கும்போது. ரீல்ஸ் எடுத்துட்டு உட்காந்துருக்கோம். சரி வைக்க இங்கே பாருங்க, மேக்கப்பு கலைஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் இருக்கேன். 7up குடிச்சிட்டு இருக்கோம். ரித்து கொட்டி பாருங்க. ரித்துவும் அவங்க மாமா உட்காந்துருக்காரு. ஸோ ரித்துக்கு வந்து நம்ம வந்து வெள்ளி செயின் போட்டோம். ஸோ அதுதான் இப்போ அவசரத்துக்கு எடுக்கும்போது கையில் காசும் இல்லை. ஸோ அவனுக்கு வந்து காது குத்தல தான் எல்லா ரிலேட்டிவ் யார்ட்டையுமே சொல்லலை. நாங்கள் அம்மா அண்ணா அவ்வளோதான், நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஒரு 6 பேர் தான் இருந்தோம். அவங்க அண்ணியோட அம்மா கூட வரல. ஸோ நாங்கள் மட்டும்தான் இருந்து மொட்டை போட்டோம். ஸோ காது குத்து வந்து 3 வயசில் வைப்பான் அண்ணன். ஸோ அப்போ வந்து நம்ம நல்லா சூப்பராக பண்ணிடுவோம் ரித்துக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. அவனை காட்டுறேன். சிக்கன் சாதம், தயிர், மட்டன் குழம்பா சிக்கன் குழம்பா? அது சிக்கன் குழம்பு, லெக் பீஸு. டேப் எங்க உள்ள இருக்கு? டேப் அங்க இருக்கு, போய் எடுத்துட்டு போ. உள்ள போ. வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து தென்காசி கிளம்பியாச்சு. நம்ம அவ்வளோதான், ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. தென்காசிக்கு போகிறோம். என்னடா அவ்வளோதான், வந்து முடிஞ்சிருச்சு. தென்காசி உடனே கிளம்ப போகிறோம். இந்த வாட்டி தான் நாங்கள் வந்து சாமி கும்பிடக்கூடாது. போன சிவராத்திரிக்கெல்லாம் 5 நாள் இங்கே தான் இருந்தோம்.
இங்க இருந்துட்டு கோயிலுக்கு போனோம் 3 நாள் கோயில் நினைச்சு 3 நாளுமே கோயில் போனோம். இந்த வருஷம் எந்த கோயிலுக்கும் போகல. அப்புறம் வந்து அதுக்கு அடுத்து வந்து அத்தை மாமா ஆச்சி தாத்தா எல்லாரும் இங்க வந்து ரீசனா கூட இப்ப காமிச்சிட்டு ஆமா, ஆச்சி வந்து லட்சுமணா வந்துரு லட்சுமணா இதே எடுத்துட்டு வா சாப்பாடு. நான் காலையில நான் போகும்போது நைட் ட்ரெஸ் போட்டு போனேன். ஆச்சி சொன்னுச்சு அருள் சேலை கட்டி நகை போட்டு வாமா அப்படின்னுச்சு. நான் சேலை கட்டி நகை போட்டு வந்தப்ப அருள் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க காது குத்துக்கு வந்த ஃபங்க்ஷன் எல்லார்ட்டையும் இது என் மூத்த பேரன், இது 2வது பேரன், இது என் மகன் எல்லார்ட்டையும் ஆச்சி சொன்னுச்சு. இப்போ வந்து அதை மிஸ் பண்றோம் ஆச்சியை. சரி ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கும் போது உங்களுடைய எளிய கப்பல்ஸ் எக்ஸலன்ட். பை பை.